ஓகேவா? நெக்ஸ்ட் பிடிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. டிபிடிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி கிராமப்புறத்துல நகர்ப்புறத்துல கிராமப்புறத்துல 75% மக்களுக்கும் நகர்ப்புறத்துல 50% மக்களுக்கும் இலவச உணவை வழங்கணும். மானிய விலையில தானியத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோட ஏம். இது வந்து ரெண்டாவது என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த விலையில உணவு தானியங்களை வழங்குது. அரிசி 3 ரூபாய், கோதுமை 2 ரூபாய், அப்புறம் வந்து என்ன பார்த்தோம் மற்ற தானியங்கள் 1 ரூபாய். அது மட்டும் இல்லாம இது வேற என்ன பண்ணுதுன்னா மாநிலங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தை அடையாளம். இப்ப நீங்க இது குடும்ப மகளிர் உரிமை தொகை எதுக்கு எல்லாத்துக்குமே என்ன முக்கியம்? ஒரு குடும்பம் எடுத்துட்டாலும் என்ன முக்கியம்? ரேஷன் அட்டை தான் முக்கியம். அப்பா மாநிலங்கள் அதை வச்சு அடையாளம் காணணும், ஒரு குடும்பத்தை அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது அந்தோதய அன்ன யோஜனா மூலியமா எக்ஸ்ட்ரா 5 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. மாதந்தோறும் 35 கிலோ அரிசி கொடுக்க சொல்லுது, 35 கிலோ உணவு தானியம். அது மட்டும் இல்லாம தகுதியான எக்ஸ்ட்ரா இந்த பிஹெச்ஹெச் அப்படின்ற வறுமை கோட்டு கீழே இருக்கிறது பாவர்ட்டி அந்த இதை காட்டும். அதை வச்சு 5 கிலோ உணவு தானியங்கள் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. சரிங்களா? சரி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ஐசிடிஎஸ் மற்றும் மதிய உணவு திட்டம் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து விரும்பி இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ரேஷன் ஐசிடிஎஸ் என்ன சொன்னேன்? ஐசிடிஎஸ் ஏற்கனவே எப்பதானே பார்த்தோம்? இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்றது? 0 to 6 வயசு குழந்தைக்கு தடுப்பூசி சொல்லுது. அதே மாதிரி அவங்க சாப்பாடு இணை சாப்பாடு வழங்குதுன்னு பார்த்தோம்னா பொருள் ஊட்டச்சத்து சாப்பாடு வழங்குதா? அப்ப அந்த சாப்பாட்டுக்கு அரிசியா யார் தருவா? கவர்மெண்ட். எந்த சட்டத்தின்படி தான் அப்ப அவங்களுக்கு சாப்பாடு அரிசி போகுது? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பார்த்தோம் இல்லையா? 2013 சட்டத்தின் படிதான் இங்க இருந்து தான் இவங்களுக்கு அரிசி போகும். எதுக்கு? ஐசிடிஎஸ்க்கு. அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு வந்து மதிய உணவு திட்டம் சாப்பாடு வராங்கல்ல, அதுக்கு யார் தரா? அதுக்கு யார் தான் வரும்? இந்த 2013 ஃபுட் ஆக்ட் படிதான் உணவு தானியங்கள் போகும். நான் சொல்றது புரியுதுங்களா? சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு காலை உணவு திட்டம் தொடங்கிட்டால, காலை உணவு திட்டம் ஆகட்டும், அங்கன்வாடியில போற சாப்பாடாகட்டும், நம்ம ஸ்கூல்ல போற சாப்பாடாகட்டும், இது எல்லாமே நம்மளோட அங்க இருக்க ரேஷன் கடையில இருந்து தான் போய் சேரும். அதாவது டிபிடிஎஸ் மூலியமா தான், பொது விநியோக சட்டத்தின் மூலியமா தான் போய் சேரும். புரிஞ்சா? மகப்பேறு பெண்களுக்கான உதவி. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலாட்டும் தாய்மாருக்கு மகப்பேறு பலனை பெறுவதற்கு குறைந்தபட்சம் 6000 வழங்க வேண்டும். அந்த திட்டம் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம மத்தியில வந்து 5000 கொடுத்துருக்கோம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. அது வந்து தமிழ்நாட்டுல வந்து 1989. ஓகேங்களா? அங்க வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எந்த வருஷம் பார்த்தோம்? 2016. ஓகே. வெளிப்படைத்தன்மை, இது குறைதீர்க்கும் அமைப்பு, அபராதம். அந்த நம்ம அரிசி காட்டப்பட்டா அது வந்து என்ன பண்ணுவோம்? சட்ட விதிகளை மீறினால் அபராதம் அதிகம், அவ்வளவுதான். உணவு பாதுகாப்பான சவால்கள் அது நம்ம போட்டலாம் ஈஸியா. காலநிலை மாற்றத்தால் விவசாயம் பாதிக்கும், அதிவேக மக்கள் தொகை பெறும், பண உணர்ப்பதில் அணுகல் குறைபாடு, இதெல்லாம் கதை தான். அரசாங்கம் நிதிச்சுமை. அடுத்தது மதிய உணவு திட்டம் சொன்னோமா? 1995 அதான பார்த்தோம். மிட் டே மீல். இது வந்து இப்ப என்ன பண்ணாங்க? 2021 என்ன பேர் மாத்திட்டாங்க? பிஎம் போஷன் அப்படின்னு மாத்திட்டாங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் என்னவா கொண்டு வந்தாங்க? தேசிய ஆரம்ப கல்விக்கான ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். தேசிய ஆரம்ப கல்விக்கான ஊட்டச்சத்து ஆரம்ப திட்டம் NPNSP தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? குழந்தைகள் வரும்போதே பார்த்தோம் மதிய உணவு திட்டம். ஆமா. சோ அப்புறம் 2007 இது வந்து என்னவா மாத்தப்படனா தேசிய மதிய உணவு திட்டமா மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் 2021 என்ன சொன்ன? செப்டம்பர் முதல் இது வந்து பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான். அதான் பிரதான் மந்திரி PM போஷன். போஷன் அப்படின்னு அர்த்தம் பி. ஓகேங்களா? போஷன் அது பேரே போஷன் தான். பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? போஷன் சக்தி நிர்மான். சரிங்களா? பேர் பாத்தீங்களா? போஷன் P1 போஷன். SH அர்த்தம் சக்தி. ஓகேங்களா? SHA சக்தி. என்னன்னா வந்து என்ன சொல்லலாம்? நிர்மான். ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ அதுதான் சொல்றாங்க PM போஷன். எப்ப மறுபெயரிடப்பட்டது? 2021. ஓகேங்களா? சோ இது நம்ம பார்க்க நோக்கம் குழந்தை பள்ளி செல்வதை ஊக்குவிக்கணும், இடைநெட்ல குறைக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடு நீக்குதல். அப்படி என்ன பார்த்தோம்? 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சத்தான மதிய உணவு வழங்கணும். 60:40. ஓகேங்களா? இது வந்து 1ஆம் வகுப்பு இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் தான் வழங்குறாங்க 2021 திருத்தம்படி. ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்? அதே மாதிரி இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அரசு மற்றும் உதவி பெறும் முன் தொடக்க பள்ளிகள் இருக்கு இல்லையா? அந்த ப்ரீ அங்கன்வாடி ஸ்கூல் சொல்றோம் இல்லையா? அதுல அல்லது பால்வாடிகளில் நம்ம சொல்ற பால்வாடிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதேதான். இந்த திட்டப்படி அவங்களுக்கு சாப்பாடு போகுது. பள்ளியில் சத்துணவு தோட்டம் அமைக்க நான் சொன்னேன் இல்லையா? இந்த திட்டத்துல சாப்பாடு எங்க அரிசி காய்கறி எல்லாம் அவங்களே விளைவிக்கணும்னு சொல்லுவாங்க. சமூக தணிக்கையானது அனைத்து மாவட்டங்களும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை போய் வந்து எப்ப வந்து யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா கரெக்டா செயல்படுத்துறாங்கன்னு சமூக தணிக்கை செய்யலாம், அவ்வளவுதான். அது வந்து பொது விநியோக முறை திட்டம். ஓகேங்களா? PDS இது அதான் தேசிய சமூக என்ன பார்த்தோம்? உணவு பாதுகாப்பு திட்டம் இல்லையா? அதுக்கு கீழே வந்த பொது விநியோக முறை திட்டம். பொது விநியோக முறை PDS ஏழை மக்களுக்கு உணவு தானியங்கள் மலிவு விலையில் முறையாகும். முதலில் 2ஆம் உலக போரும்போது இது செயல்படுத்தப்பட்டது. 1960 உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்ப ரமேஷ் சொன்னார் இல்லையா ஒரு இது 1960 உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. உணவு தானியங்கள் உள்நாட்டு கொள்முதல் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த அரசு வேளாண்மை விலை ஆணையம்
மற்றும் இந்திய உணவுக் கழகத்தை நிறுவியது. எப்போ? வேளாண்மை விலை ஆணையத்தையும் இந்திய உணவுக் கழகத்தையும் 1960 பிடிஎஸ் உணவு தானிய இறக்குமதியை சார்ந்தது. சோ அன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து அரிசியே கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு நம்ம இது பண்ணோம். ஓகேங்களா? 1970ல மானிய விலையில உணவு தானியத்தை வழங்கணும். 1992 வரை நுகர்வோருக்கு பொது உரிமை திட்டம் பிடிஎஸ் செயல்பட்டது. அது தேவையில்ல நமக்கு, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக முறை 1992 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. என்ன ரமேஷ்? அமெரிக்காட்ட இருந்து வந்து 480 டன் அரிசி வந்து ஆமா 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 அதுலயே வரும். நம்ம வந்து இறக்குமதி செஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தண்ணீர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கோம். அது 480 திட்டம் தான் சார். 480 அரிசி இல்ல சார். அது 480 திட்டம் சொல்லுவாங்க சார். பொது திட்டம் 480ன்னு சொல்லுவாங்க சார். அமெரிக்கால இருந்து அந்த அரிசி கோதுமை வாங்கின திட்டம் சார். அப்படியா? 480 திட்டமா சார்? திட்டத்தொகை தான் சார் 480. ஓகே, சரி சரி. இலக்கு வந்து பொது விநியோக திட்டம். அது வாங்க இங்க வந்துருங்க. இலக்கு பொது விநியோக திட்டம் 1997. இதான் நம்ம பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ் பார்த்தோம்னா, இது வந்து இந்திய அரசு வந்து எப்ப செயல்படுனா 1997. நம்ம வந்து 2013 சட்டத்தின் கீழே இதை மாத்திக்கிட்டோம். அவ்வளவுதான். சரிங்களா? இது என்ன பார்த்தோம், அந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வந்து பிபிஎல் 2 பயனாளிகள். ஒன்னு வந்து பிபிஎல்னா வறுமை கோட்டு கீழே விடுறாங்க, இன்னொன்று வந்து வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளனா ஏபிஎல். ஓகேங்களா? அவ்வளவுதான். சும்மா இங்க பேசிக் தெரிஞ்சுட்டா போதும். இப்ப நம்ம இது பார்த்தோம்னா பிடிஎஸ் சீர்திருத்தம், அதாவது என்ன அட்டை பார்த்தோம், ஸ்மார்ட் அட்டைன்னு பார்த்தோமா, ரேஷன் அட்டை எல்லாம். இப்ப சீர்திருத்தம் மட்டும் 2021 ஸ்மார்ட் கார்டு. இந்த ஸ்மார்ட் கார்டுல ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட எல்லாரோட, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆதார் கார்டு இணைச்சிட்டாங்களா? இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை விசாரிக்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர். ரமேஷ் வந்து என்ன இருக்கு, ரமேஷ் வந்து கார் இருக்குன்னா கார் இருக்குன்னு காட்டிடும். இல்ல ரமேஷ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா இன்கம் டேக்ஸ்னு காட்டிடுவோம். இதெல்லாம் எதை வச்சுன்னா அந்த ஆதார் நம்பர் வந்து இணைச்சிட்டாங்க. கணினி மயமாக்கப்பட்ட நியாய விலைகள், எல்லா நியாய விலைகள் என்ன கொண்டு விட்டாங்க, இப்பெல்லாம் கணினி தான். ஓகே, அப்ப என்ன பண்ணுவான், சீட்ல எழுதி பில்லு கொடுப்பான். இப்பயும் அதே மாதிரி தான், ஆனா கணினி மயமாக்கப்பட்டுச்சு. உணவு தானியங்களை ஏற்றி செல்லும் லாரிகளை கண்காணிக்க ஜிபிஎஸ், ஏன்னா வந்து உணவு கடத்திட்டு போறானா அப்படின்றத ஜிபிஎஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எஸ்எம்எஸ் மூலம் டெய்லி மெசேஜ் போதா இல்லையா? யாராவது எங்க அம்மா மாசம் மாசம் போயிட்டு மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மெசேஜ் எனக்கு வரும். ஓகேங்களா? சோ அதுல வந்து என்னன்னா அரிசி இவ்வளவு சில சமயத்துல என்னன்னா அவங்க போகவே மாட்டாங்க, ஆனா வந்து என்ன பண்ணிருக்கோம், அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? ரேஷன் பொருட்களை வாங்குவதை கண்காணிக்கிறது, குறைகள் மற்றும் புகழை பதிவு செய்ய தனி போர்ட்டல் ஒண்ணு இருக்கு, கட்டணம்ல உதவினெல்லாம் இருக்குது. இந்தியாவில எங்க இருந்தாலும் உணவு தண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரேஷன் கார்டை வச்சுட்டு, அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், அந்த புக் இருக்கும். அந்த புக் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், அதே கடையில மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அந்த ரேஷன் கார்டை வச்சு நீ எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், உணவு தானியத்தை வாங்க. முக்கியமா இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த திட்டத்து பேரு என்ன, இந்த திட்டத்து பேர் என்ன ஞாபகம் இருக்கா? ஒன் நேஷன் ஒன் ரேஷன். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இது பேரு. ஸ்மார்ட் கார்டோட பேர் அதானே? அப்படித்தானே கொண்டு வந்தாங்க திட்டம். ஒரே நாடு ஆமா ஒரே ரேஷன். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக தான் முக்கியமானது. ஏன்னா அவனோட ஊர் என்னவா இருக்கும், அவன் கேரளாவோ இல்ல இதா இருப்பான், அசாமோ சார்ந்தவனா இருப்பான், அவன் தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சிருப்பான், அவனுக்கு இந்த திட்டம் உதவி செய்யும் அப்படின்றதான் இந்த கணக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் 2021 வந்து நியூ ரேஷன். இதெல்லாம் நான் சின்ன வயசுல என்ன பண்றேன்னா, 5வது படிக்கும்போது ரேஷன் கார்டை தொலைச்சிட்டு இருக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ரேஷன் அரிசியே வராது, அப்படி கூட இல்ல நாங்க. சரி, அந்தோதியா அன்ன யோஜனா என்ன வருஷம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2000 அந்தோதியா அன்ன யோஜனா தொடக்கம் 2000 டிசம்பர் 25 ராஜஸ்தான் தொடங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் இது என்ன, வறுமை கோட்டு கீழ் வாழும் எழுதினீங்களா, அந்தோதிய அன்ன யோஜனா 2000 டிசம்பர் 25. வறுமை கோட்டு கீழுக்கு வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொது விநியோகம் திட்டம். அதான் யாரெல்லாம் வறுமை கோட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து உணவு தானியத்தை வழங்குறது தான் அம்சம். வந்து ஏழை குடும்பம் இருக்கும்போது எத்தனை கிலோ சொன்னோம், 35 கிலோ. ஏழை குடும்பங்களுக்கு எவ்வளவு, 35 கிலோகிராம். இன்னைக்குமே பாருங்க, உங்க ரேஷன் கார்டுல 35 கிலோ ரேஷன் கார்டா இல்ல 20 கிலோ ரேஷன் கார்டான்னு தனித்தனியா இருக்கும். 35 கிலோ கொடுப்பாங்க. ஏழை குடும்பங்களுக்கு பொது விநியோகத்திலிருந்து 35 கிலோகிராம் உணவு தானியங்கள் அளிக்கப்படுகிறது. கோதுமை எவ்வளவு சொன்னோம், கோதுமை 2 ரூபாய், அரிசி 3 ரூபாய். ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஃபர்ஸ்ட் எவ்வளவுனா 25 கிலோ தான். இப்பதான் என்ன பண்ணாங்க, 2022 ஏப்ரல் 1 முதல். ஏன் 2002 ஏப்ரல் இந்த திட்டத்தின்படி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு, ஒரு குடும்பத்துக்கு 25 கிலோ தான். ஆனா வறுமை கூட இருந்தானா இந்த திட்டத்தை பயன்படுத்தி 2002 ஏப்ரல் 1 இருந்து 35 கிலோவா அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அந்தோதியா அன்ன யோஜனா திட்டம் கீழே. மேலும் மத்திய அரசு 1 கிலோ சர்க்கரைக்கு எவ்வளவு, மாதம் 18.50 ரூபாய். நோட் பண்ணுங்க, ஒரு சர்க்கரை எவ்வளவு, 18.50 ரூபாயில கொடுக்குது. ஓகேவா? ஓகே, தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் பார்க்கலாமா? போஷன் அபியான் ஆர் நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன். ஓகேங்களா? 2018 போஷன் அபியான் திட்டம் சொல்லுவாங்க. தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை என்ன சொல்லுவாங்க, தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து போஷன் அபியான். நான் பேசுறது கேக்குதானே?
முக்கியமான திட்டம் நோட் சார் பண்ணிக்கங்க. கேக்குது சார். ஓகேண்ணா நோட் பண்ணி வச்சுங்க. இதே வருஷம் தான் என்ன திட்டம் வரும்னா ஆயுஷ்மான் பாரத் வந்து 2018 தான் இணைச்சிருப்பாங்க இந்த திட்டம். முதலமைச்சர் விரிவான காப்பீட்டை வந்து எஸ் சார் 2018 தான் இதோட சார் இணைச்சிருப்பாங்க. ஓகே, இது ஊட்டச்சத்து குறைபாடு இணைக்கலாம் சார் மத்திய இது. அரசால் தொடங்கப்பட்ட மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். மார்ச் 8 2018 ஜின்ஜூன் ராஜஸ்தான். அந்தோதய அன்ன யோஜனாவும் ராஜஸ்தான் தான். இதுவும் இந்த தேசிய ஊட்டச்சத்து இயக்கமும் ராஜஸ்தான் தான். ஓகேண்ணா, ஜின்ஜூன் ஊர் பேரு தொடங்கின இடம். மார்ச் 8 என்ன தினம்? பெண்கள் தினம் சார். சர்வதேச பெண்கள் தினம். அமைச்சகம் வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இருக்கும். இது என்ன, ஏன்னா போஷன்னாலே ஊட்டச்சத்து யாருக்கா கிடைக்கணும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு தான். அதனால மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் இது என்னன்னா வளர்ச்சி குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகை மற்றும் குறைந்த எடையுடன் பிற குழந்தைகள் ஆகியோரின் எண்ணிக்கையை குறைக்கணும். அதாவது 0 to 6 வயது உள்ள குழந்தைகளுக்கும் நீ நார்மலா யோசி, யாரெல்லாம் குழந்தை பெண்கள்ட்டோம், எந்த குழந்தை 0 to 6 வயது உள்ள குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருந்து 6 வயசு வரையும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிளஸ் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு, கரெக்டா கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து கொண்டு போய் சேர்த்தணும். அப்புறம் வளரிளம் பெண்களுக்கு அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க தான் 4 பேர் தான். எப்ப எடுத்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்தா இந்த 4 பேர் தான். யார் 0 to 6 வயது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், கர்ப்பிணி பெண்கள். ஃபர்ஸ்ட் இப்படி வைக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் வச்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் எவ்வளோ, அவங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா 0 to 6 வயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் 0 to 6 வயது. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா வளரிளம் பெண்கள். அப்புறம் முன்னாடி பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க 4 பேருக்கும். ஓகேங்களா, இருக்குதா, வளரிளம் பெண்கள், கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், எப்படி கரெக்டா சொன்னா குழந்தைகள். ஓகேவா, ஓகே. இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா புரிதல் தான், உட்காந்து மனப்பாடம் பண்றதுல ஐயோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது. நார்மலா நீ யோசிச்சு பாரு, யாருக்கு ஊட்டச்சத்து போய் சேர்த்தோம், யாருக்கு ஊட்டச்சத்து 15 வயசுக்கு இருக்கிற குழந்தைக்கு போய் சேருமா, இல்ல 0 இருந்து 6 வயது உள்ள குழந்தைகளுக்கா, அவங்களுக்கு தான். வளரிளம் பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம், உடல் நலம், சுகாதாரம் போய் கொண்டு போய் சேர்க்கணும். கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து போனதான் குழந்தை நல்லா பிறக்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கும் ஊட்டச்சத்து தேவைப்படும். அப்ப அவங்களோட இதெல்லாம் அதிகரிக்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். எது, போஷன் அபியானோட நோக்கம். போஷன் அபியானாலே என்ன அர்த்தம், ஊட்டச்சத்துன்னு அர்த்தம். சோ இதுலதான் சொல்லுவாங்க போஷன் அபியான். ஒவ்வொரு மாதமும் எந்த மாதம் வந்து போஷன் மாதமா இது பண்ணுவாங்க, யாராவது சொல்லுங்க. செப்டம்பர் மாசம். ஓகே, வெரி குட், சூப்பர். ஆமா, வெரி குட். இலக்குகள் வந்து செப்டம்பர் 9. ஓகேங்களா, இலக்குகள் வந்து 2022ஆம் ஆண்டிற்குள் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை. இதோட இலக்கு என்ன, போஷன் அபியானோட இலக்கு 2022க்குள்ள. ஓகேங்களா, ஊட்டச்சத்து குறைபாடு என்ன பண்ணும், ஒரு குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். அதே மாதிரி குழந்தை இறப்பு நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்தோம்ல, என்ன திட்டம் பார்த்தோம், உலக பசி பட்டினி குறியீடு இலக்கு என்ன சொல்லுச்சு, உலக பசி பட்டினி குறியீடு. இந்தியாவோட பசி பட்டினி குறியீடு நிறைய இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப அது சொல்லுது இல்லையா, பிறப்பு எடையை எவ்வளவு குறைக்கணும், பிறப்பு எடை குறைவுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து 2%. ஓகேனா, இந்தியா ஒரு 2002 குழந்தை இறப்பு இடையே எடை பிறப்பு அது ரொம்ப கம்மியா எடை பிறக்குதுல்ல, அந்த சதவீதம் வந்து 2% குறைக்கணும். ஒரு வருடத்துக்கு முறையே 2%, 2%, 3%, 2%மாக குறைக்கலாம். என்ன சொல்றாங்க, ஒரு வருடத்துக்கு 2022 குழந்தை பிறப்பு எடை குறைவை ஒரு வருடத்திற்கு முறையே 2%, 2%, 3%, 2% அது குறைக்கணும். அது நமக்கு தேவையில்லை. வளர்ச்சி குறைபாட்டை 2022ஆம் ஆண்டுல வளர்ச்சி குறைபாட்டை எவ்வளவு குறைக்கணும், 38.4ல இருந்து 25% குறைக்கணுமா. ஓகேங்களா, வளர்ச்சி குறைபாடு அப்போ எவ்வளவு இருக்குன்னா 38.4 இருந்தது, அது 25% குறைக்கணும்ட்டாங்க. அதே மாதிரி வந்து வேற என்னன்னா, இத்திட்டத்தோட அவசியம் என்னென்ன, இந்தியாவில் காணப்படும் அதிக ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துடல, ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கு. ஓகேங்களா, குழந்தைகள் 0 to 6 வயது குழந்தைகள் எவ்வளவு பார்த்தோம், 13.7% வந்து வறுமையில ஊட்டச்சத்து குறைபாடா இருக்குன்னு பார்த்தோமா, 13.7%. அப்போ இந்தியாவில் காணப்படும் அதிக ஊட்டச்சத்து குறைபாடு தீர்க்கதான் இதோட மெயின் பிரச்சனை. இதுவே இந்த திட்டம் தொடர்ந்து. ஏன்னா திட்டத்தோட பேரு என்ன, போஷன் அபியான், அதாவது தேசிய ஊட்டச்சத்து இயக்கம். அடுத்து என்ன சொல்லலாம், குடும்ப நல ஆய்வறிக்கை சொல்லுது, இந்தியாவில் 5 வயதுபட்ட குழந்தைகள் நான் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா, 35.5% வளர்ச்சி குறைபாடு. ஆமாவா, பார்த்தோம்ல. 35.5% வளர்ச்சி குறைபாடு, 32.1% பேர் எடை குறைந்தும். அங்க வந்து நம்ம 0 to 6 மட்டும் பார்த்தோம், இங்க வந்து 32.1% சொல்லுது இது. ஓகே, எடை குறைந்தும் காணப்படுகின்றனர். உலக பட்டினி குறியீடு சொன்னோமா, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, 105வது இடத்துல இருக்குது. இந்திய மக்கள் தொகையில 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம சொன்ன ஊட்டச்சத்து குறைபாடு எத்தனை பேர் சொன்னேன், 13.7%. ஸோ அப்ப அந்த டேட்டாவால இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன கொண்டு வரோம், போஷன் அபியான்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, கடும் பசியில 27.3%. கடுமையான பசியில 27.3% இருப்பாங்க சார். 27.3% கடுமையான பசி. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. பசி, ஆமா. ஓகே, கடுமையான பசியில 27.3% இருக்காங்க.
ஓகேண்ணா. சும்மா டேட்டா தான் எல்லாமே. நம்ம திட்டங்கள் தான் மெயின். எப்போ எந்த வருஷம் அவ்வளவுதான். ஓகேண்ணா. போஷன் அபியானா எந்த வருஷம் 2018. இதெல்லாம் வந்து மெயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னொரு முறை நீங்க படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த திட்டத்தோட செயல்பாடு என்ன, ஒருங்கிணைப்பு. இத்திட்டம் பல்வேறு நலத்திட்டங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுது. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், பிடிஎஸ், தூய்மை இந்தியா, இதெல்லாம் தேசிய சுகாதார திட்டம். ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து தேசிய ஊட்டச்சத்து திட்டம், சுகாதாரம் இருக்கணும், அதனாலதான் தூய்மை இந்தியா. அதே மாதிரி தான் தேசிய சுகாதார திட்டம், பிடிஎஸ், இதெல்லாம் இது கீழே ஒருங்கிணைச்சிட்டாங்க. அப்புறம் 1000 நாட்கள் திட்டம். ஒரு குழந்தையின் வாழ்நாளில் முதல் 1000 நாட்கள்ல கவனம் செலுத்துறோம். இந்த திட்டம் என்னது, போஷன் அபியான். என்ன சொல்றான், போஷன் அபியான் முதல் 1000 நாட்கள். ஓகேண்ணா. ஒரு குழந்தையோட முதல் 1000 நாட்கள் என்ன பண்ணுவோம், கவனம் செலுத்தணும்னு சொல்லுது. அங்கன்வாடி மையம், இம்மைய பணியாளர்களுக்கு என்ன பண்ணுது, அங்கன்வாடி மைய பணியாளர்களுக்கு வந்து நவீன கைபேசி, கையடக்க கணினி இதெல்லாம் வழங்கணும்னு சொல்றாங்க. அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு யோகா கற்பிக்கப்படுதான். ஊக்கத்தொகை, மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்துல ஊக்கத்தொகை, கல்வி மற்றும் பயிற்சி வழங்குறாங்க. கண்காணிப்பு 6 மாதங்களுக்கு ஒரு முறை இத்திட்டம் செயல்பாடு பிரதமர் அலுவலகம் கண்காணிக்கணுமா டேரக்டா. ஓகேண்ணா. விழிப்புணர்வு. ஓகே. அது 10 கோடிக்கு அதிகமான மக்கள் எல்லாம் பயன்படுறாங்க. இது வந்து எவ்வளவு, 50% மத்திய அரசும், 50% யாரு, உலக வங்கி. நோட் பண்ணுங்க, போஷன் அபியான் திட்டத்துக்கு, போஷன் அபியான் வேர்ல்ட் பேங்க். 50% மத்திய அரசு, 50% உலக வங்கி. நோட் பண்ணீங்க. ஓகேண்ணா. இந்த 50% நிதியவே என்ன பண்ணா மாநிலம் யூனியன் பிரதேசத்தோட பகிர்ந்துக்குதான். ஓகேவா. அவ்வளவுதான். சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 அந்த நம்ம 2022 வரையும் வந்தது என்னது, 2018 இருந்து 2022 வந்த வரையும் தான் பிஎம் போஷன், அதாவது இது பார்த்தோம், தேசிய ஊட்டச்சத்து இயக்கம்னு பாக்குறோம். 2022 வந்தது வந்து 2.0 சாக்ஷம் சொல்றாங்க. சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.1 திட்டம். இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம். மேல வந்ததே தான், அதை ஒருங்கிணைத்து ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம் 2.0 சொல்றாங்க. 2021 22, அதாவது 22ல ஸ்டார்ட் பண்ணி 26ல முடியுது. சரிங்களா? போஷன் அபியான் 2.0 திட்டம். சரிங்களா? இத்திட்டத்தின் கீழ் 3 திட்டங்கள் 3 திட்டங்கள் ஒருங்கிணை. கேக்குதா, சொல்லுங்க. ஓகே ஓகே. 3 திட்டங்கள் ஒருங்கிணைப்படுது. ஒன்னு வந்து அங்கன்வாடி சேவைகள், அடுத்து போஷன் அபியான் 2018ல பார்த்தோம் இல்லையா, போஷன் அபியான் அந்த திட்டம், அங்கன்வாடி சேவைகள், அதுக்கப்புறம் வளரும் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம். இந்த 3 திட்டத்தையும் ஒருங்கிணைச்சுதான் அந்த திட்டத்தை என்ன சொல்றோம், சாக்ஷன் அங்கன்வாடி. ஓகேங்களா. சாக்ஷன் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 சொல்றோம். சரிங்களா? எந்த 3 திட்டம், அங்கன்வாடி சேவைகள், போஷன் அபியான், வளரும் பெண்கள். இது யாரு, அது பெண்கள் மற்றும் அம்மையர் அம்சம். சாக்ஷன் அங்கன்வாடி. சாக்ஷம் அங்கன்வாடினா, அங்கன்வாடி என்ன பண்ணுவோம், நவீன தொழில்நுட்பமா மேம்படுத்தணுமா. என்ன பார்த்தோம், அதான் பார்த்தோம், கைக்கு இது கொடுக்குறது, கையடக்க கணினி பிளஸ் வந்து என்ன பார்த்தோம், இது பார்த்தோம், அந்த தொலைபேசி இதெல்லாம் கொடுக்கறதுலாம். நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் அங்கன்வாடிகள் வந்து தரம் உயர்த்தணும். இவ்வளவுதான். சாக்ஷம் அங்கன்வாடி அர்த்தம், 2 லட்சம் அங்கன்வாடி வந்து தரம் உயர்த்தணும். தாய் வழி ஆரோக்கியம், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்ன பண்ணும், சரியான ஊட்டச்சத்து வழங்குவது. போஷன் 2.0 அதே தான். போஷன் ஊட்டச்சத்து கொடுக்கல, அது உறுதி செய்யறது, அதை இன்னும் மேம்படுத்து தான் 2.0. அடுத்தது போஷன் டிராக்கர் செயலி ஒண்ணு ஆப். இதுல என்ன ஆப், போஷன் டிராக்கர் செயலி. அங்கன்வாடியின் செயல்பாடுகள் பயனாளிகள் வழங்கப்படும் சேவைகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்கன்வாடி செயல்பாடுகளும் பயனாளிக்கு வழங்கப்படும் சேவைகளை கண்காணிக்கிறதாக ஒரு செயலி உருவாக்கிறாங்க. அதான் இந்த போஷன் டிராக்கர் செயலி. 2.0 திட்டத்தின் கீழ் போஷன் டிராக்கர் செயல்பட்டு 2024 ஆண்டுக்கான தேசிய மின்னாளுமை விருதை பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சுக்கும். ஓகேவா. அப்போ இந்த போஷன் 2.0 டிராக்கர்னு ஒரு செயலியை உருவாக்கி இருக்காங்களே, போஷன் டிராக்கர்னு சொல்லிட்டு, இதை உருவாக்குறது யாரு, தேசிய இது நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம். அதனால 2024 தேசிய மின்னாளுமை விருது. தேசிய மின்னாளுமை விருதுன்னா என்ன, ஒவ்வொரு வருஷமும் மின் ஆளுமை, அதாவது என்னது, இதுல ஆன்லைன் இதோ இல்ல இந்த இ கவர்னன்ஸ்ல சிறப்பா செயல்படுற அமைச்சகத்துக்கு கொடுப்பாங்க ஒரு விருது. அந்த விருதை 2024 யார் வாங்கியிருக்கா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் வாங்கியிருக்கு. எதனால, போஷன் 2.0 திட்டத்தின் கீழே போஷன் டிராக்கர்ன்ற ஒரு செயலியை சிறப்பா செயல்படுறதுனால. ஓகேவா. சரி, நேத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, நேத்து நடந்த அந்த இந்த கொஸ்டின் எது, நேத்து ஒரு கொஸ்டின் தமிழ் டெஸ்ட் பார்த்தல, தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் முந்தா நேத்து கூட பார்த்தோம்ல, லாஸ்ட் ஒரு சிடிஎஸ் எக்ஸாம் வச்சுன்னு. அந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்களா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. இது 2024 ஆண்டிற்கான ஐநா சபையோட சிறந்த நிறுவனம், சிறந்த முகமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு விருது பெற்றிருக்கு. அந்த விருது என்ன அப்படின்னு பார்த்தா, மக்களை தேடி மருந்தகம் சொல்லி இல்ல மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வேணா லாஸ்டா குரூப் 4க்கு முன்னாடி கூட அந்த கொஸ்டின் நான் போட்டுட்டு இருந்தேன், கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரி, போஷன் மாதம் சொன்னல, என்ன மாசம், செப்டம்பர் மாசம்.
ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாசம் நம்ம என்ன சொல்றோம், போஷன் மா எதுக்கு இல்லையா, போஷன் 2.0 திட்டத்துக்கு நம்ம இதை கொண்டாடுறோம். போஷன் மான்றது என்னது, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் தான் போஷன். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. போஷன் மாதம் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க இந்த மாசம். அது வந்து போஷன் வட்டிகாஸ். ஓகேங்களா, போஷன் வட்டிகாஸ்னா ஊட்டச்சத்து தோட்டம். நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, இதுலயே கூட பார்த்துட்டோம். எதால பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய அந்த இது போஷன் பிஎம் என்ன பார்த்தோம் அது பேரு, அது மதிய உணவு திட்டம். அதுலயே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அங்கன்வாடிகள்ல என்ன இருக்குன்னா சத்துணவு தோட்டம் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அமைக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இயற்கை முறையில் சத்துணவு தோட்டங்கள் தோட்டம் சார், அமைத்து, அங்கே காய்கறி ஆமா, விளைவிக்க. இயற்கை முறையில தோட்டம் அமைச்சு காய்கறி பழங்கள் மருத்துவ தாவரங்கள் பயிரிட்டு அதன் மூலம் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் சொல்லி அங்கன்வாடி மையில என்ன இருக்கணும், ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கணும்ன்றதெல்லாம் 2.0 கீழ போஷன் வெட்டிகாஸ். ஓகேவா, இப்ப நம்ம பார்த்தலாம் ஞாபகம் தான். அதாவது இந்த திட்டத்து பேர் என்ன, சாக்சம் அங்கன்வாடி போஷன் 2.0. இது என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் எவ்வளவு 2 லட்சம் அங்கன்வாடிகளை என்ன பண்ணணும், தரம் உயர்த்தணும், நவீனத்துவப்படுத்தணும் அப்படின்றதான் சாக்சம் அங்கன்வாடி. போஷன் 2.0ன்றது என்ன அப்படின்னா 2022 to 2026. ஓகேங்களா, அது என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி சொன்னதான், வளரும் பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும்னு பார்த்தாலே அந்த திட்டம் தான். இதுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா போஷன் அதாவது போஷன் ஊட்டச்சத்து மாதம்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. ஏன்னா அது மூலியமா என்ன பண்ணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊட்டச்சத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது வந்து போஷன் வாட்டிகாஸ் ஊட்டச்சத்து தோட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது மூலியமா என்ன பண்ணும், காய்கறியில அங்கன்வாடிகளை இது பண்ணணும். அப்புறம் என்ன பார்த்தா போஷன் டிராக்கர் செயலி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான், தாய் வழி ஆரோக்கியம். ஓகேவா, இவ்வளவுதான். போட்டலாமா, அடுத்து போலாமா. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம். தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007-2008. ஓகேங்களா, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் எப்ப தொடங்குது, 2007-2008. மத்திய அரசு அரிசி கோதுமை பருப்பு வகைகள் உள்ளிட்ட சிறு தானிய உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா, அரிசி கோதுமை பருப்பு இந்த சிறுதானிய வகைகள் இருக்குல்ல, அதை அதிகரிக்கணும். 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்திற்குள்ள 25 மில்லியன் டன் கூடுதலாக உணவு தானியம். எப்போ, 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2012 2017 நம்ம எவ்வளோ 25 மில்லியன் டன் கூடுதலா உற்பத்தின்னு பார்த்தோம். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இது பண்றோம் இல்லையா, நிதிக்குழு இது பண்றோம் இல்லையா. பின்பு 2019-20 14வது நிதிக்குழு காலம் வரை இலக்கு நீட்டிக்கப்பட்டது. இதெல்லாம் தேவை, சும்மா விட்டுருங்க, அவ்வளவுதான். சும்மா பாத்துங்க. 2023 வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டா சொல்லியிருப்பாங்க சார். 2023 வந்து 2018 வந்து இதுவா நம்மளுக்கு தேசிய ஆண்டு எப்போ, 2018 தானே. தேசிய சிறுதானியத்தை வந்து 2018. ஓகேங்களா, சர்வதேச சிறுதானியம் வந்து 2023. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தேவையில்லை. இந்த திட்டம் எப்போனா, எப்போ தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் எப்போ, 2007-2008. ஓகேவா, ஓகேவா. பாருங்க, சர்வதேச 2023 சர்வதேச சிறுதானியம் இந்தியாவில் முன்மொழியப்பட்டது. நாம தான் சொல்லி 2023 வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. 2016 25 சிறுதானியம் 10 ஆண்டாக அறிவித்தது. என்னது, சிறுதானிய 10 ஆண்டாக அறிவிப்பு 2016 to 25. ஆமா, அதாவது 2016 இருந்து 25 எத்தனை வருஷம் இது, 10 வருஷம். எண்ணி பார்த்தா 10 வருஷம். இந்த 10 வருஷத்தை சிறுதானிய 10 ஆண்டாக அறிவிப்படுது. சிறுதானிய 10 ஆண்டு எப்ப என்ன சொன்னோம், சிறுதானியத்தோட 10 ஆண்டு 2016 to 2025. ஓகே, உலக உற்பத்தியில இந்தியா வந்து என்னன்னா சிறுதானிய உற்பத்தி செய்யக்கூடிய உலக அளவுல 20%. ஆசிய அளவுல எவ்வளவு, 80% உற்பத்தி செய்யுது. ஓகேங்களா, உலக அளவுல சிறுதானியத்தை எவ்வளவு சொல்றது, 20%. ஆசிய அளவுல 80%. நிதி பகிர்வு எதுக்கு, இந்த இதுக்கு அந்த மேற்கண்ட அந்த திட்டங்கள்ல உணவு பாதுகாப்பு இயக்கம் இல்லையா, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், அதோட இது எவ்வளவுன்னா நிதி பகிர்வு வந்து 60:40. அதுவே இதுக்கு எதை பார்த்தோம், போஷனுக்கு எவ்வளவு பார்த்தோம், 50 வந்து யாருன்னு பார்த்தா மத்திய அரசு, 50 வந்து யாருன்னு பார்த்தா உலக வங்கி. ஞாபகம் இருக்கா, ஆமா. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்துல வந்து 60:40. 60 மத்திய அரசு, 40 மாநில அரசு. அதே வடகிழக்கு மாநிலத்துல என்ன பண்ணா மத்திய அரசு 90%, 10% மட்டும் யாரு, மாநில அரசு போடுது. ஓகேங்களா, 14 மாநிலங்கள்ல 2022 மத்திய அரசு சொல்லிட்டு 14 மாநில 212 மாடல இதை செயல்படுது. நமக்கு தேவையில்லாதெல்லாம். ஓகே, செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் நோட் பண்ணி, இது ரேஷன் கடையிலே தராங்கல்ல, விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய அரிசி, அந்த பொன்னிறமாக்கப்பட்ட அரிசி. நம்ம இதுல கூட பார்த்தோம் இல்லையா, மதிய உணவு திட்டம் அந்த படிச்சோம்ல, அதுல கூட என்ன பண்றாங்க, 2019 முதல் ஞாபகம் இருக்கா, 2019 முதல் 9 வகையோ 20 எவ்வளோ 9 வகை 10 வகையான விட்டமின்ஸ் செறிவூட்டப்பட்ட இதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, மறந்துருப்பேன். இந்தியாவில் ரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை ஒழிப்பது. இதோட நோக்கம் என்ன, ஏன்னா ரத்த சோகை குறைக்கணும். ரத்த சோகை குறைக்கிறதும் பிளஸ் வந்து ஊட்டச்சத்து குறைவது. அப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டிலே நம்ம என்ன பண்ணுவோம், விட்டமின்ஸை சேர்த்துட்டோம்னா அந்த ஊட்டச்சத்து பாடு குறைஞ்சிடும் அப்படின்றதான் இதோட ஏம். செறிவூட்டப்பட்ட அரிசி, அரிசியில என்ன இருக்கும், அந்த அரிசியில இரும்பு சத்து, போலிக் அமிலம், அப்புறம் விட்டமின் B12. விட்டமின் என்னது,
விட்டமின் B12 இது உள்ளடக்கிய நுண்ணூட்டப்பட்ட சேர்த்து அந்த அரிசியை உருவாக்கி கொடுக்குறாங்க. 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி. மொத்தம் 100 கிலோ அரிசியில நீங்க ஒண்ணு இல்ல, அரிசி நார்மல் அரிசியா இருக்கும். அதுக்கு நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு கலர் மாதிரி ஒரு அரிசி வரும். அதான் செறிவூட்டப்பட்ட அரிசி, மஞ்சள் கலர்ல இருக்கும். 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்து ரேஷன் கடையில பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஃபுல்லாமே செறிவூட்டப்பட்ட அரிசியா கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா 100 கிலோ அரிசியில 1 கிலோ அரிசி என்னத்த கலந்துறாங்க, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்துருவாங்க. இலக்கு 2024க்குள்ள மார்ச் மாதம் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தற்போது 2028 வரை இதை நீட்டிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது 3 நிலையில செயல்படுத்துறாங்களா, இப்போ தற்போது 4வது நிலையா, அவ்வளவுதான். ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வாங்க. இதோட நன்மை என்ன? ரத்த சோகை இல்லா நிலை, ஊட்டச்சத்து குறைபாடு குறையாமா. தமிழ்நாட்டுல வந்து 2020 திருச்சியில் அறிமுகம். நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் செறிவூட்டப்பட்ட அரிசி பொது விநியோக திட்டத்தின் மூலியம் எங்க தொடங்கப்பட்டது? 2020 திருச்சி. ஓகே. 2019 மத்திய அரசு கொண்டு வந்து 2020 வந்து தமிழ்நாட்டுல செயல்படுத்துறாங்க திருச்சி. ஓகேங்களா? 2022 டிசம்பர் விருதுநகர் ராமநாதபுரம் தேர்வு. அதுக்கப்புறம் எங்க 2022 எங்க சொல்றாங்க? டிசம்பர்ல விருதுநகர் ராமநாதபுரத்துக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. விருதுநகர் ராமநாதபுரம் சார். எஸ் சார். ஓகே. போலாம் சார். சொல்லலாமா? சார் விட்டமின் பி குறைபாட்டால பார்த்தோன்னா பெரிய நோய் ஏற்படும் சார். விட்டமின் B12 அப்படிங்கறதுனால வந்து பார்த்தோன்னா ரத்த சோகை நோய் ஏற்படும். ஆமா, விட்டமின் B12. ஓகே, வெரி குட். பெரிய ஏற்படுதுன்னு படிக்கிறோம் இல்லையா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? PMGKAY, அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். கொரோனா காலத்துல யூஸ் பண்ண திட்டம். இது என்னது? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகேவா? பார்க்கலாமா? தொடக்கம் எப்போ? 2020 ஏப்ரல் மாசம். ஓகே, தொடக்கம் 2020 ஏப்ரல் மாசம். கொரோனா காலத்தில் மக்களுக்காக தொடங்கதான். நோட் பண்ண. பிரதான் மந்திரி கரீப். அதே வந்து அந்தோதயா அன்ன யோஜனா எப்ப பார்த்தோம்? 2000. சரிங்களா? 35 கிலோ அரிசி போடுறது. ஓகே, எக்ஸ்ட்ரா 5 கிலோ அரிசி போடுறது திட்டம். ஓகே, நோக்கம். டிசம்பர் 25. வெரி குட். ஓகேவா? பிரதான் அது வந்து அந்தோதயா அன்ன யோஜனா 2000 டிசம்பர் 25. ஓகே, சூப்பர் சூப்பர். ஊர்ல வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜஸ்தான். வெரி ஓகே. இங்க வாங்க. தொடக்கம் 2020 ஏப்ரல். கொரோனா காலத்துல மக்களுக்காக தொடர்ந்து ஏழை மக்களுக்கு இலவசமாக, இது வந்து இலவசமாக உணவு தானியம். ஓகேங்களா? ஏழைகளுக்கு 5 kg உணவு தானியங்கள். ஓகேங்களா? 5 கிலோ எக்ஸ்ட்ரா 5 கிலோ வந்து 5 கிலோ இலவசமா போடுவாங்க. அது கோதுமையோ அல்லது அரிசியோ. ஓகே, இலவசமாக. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்ப பார்த்தோம்? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஜூன் 2013 ஜூலை மாசம் பார்த்தோம். ஓகேங்களா? ஜூலை 13. ஜூலை 13 உணவு திட்டம் வந்து 2016 தானே சார்? 13. இல்ல சார், தமிழ்நாட்டுக்கு சார். தமிழ்நாடு 2014. அது அடுத்த வருஷம் செயல்படுத்தும். 16 சார். 16 நவம்பர் 1 2016 நவம்பர் 1 தமிழ்நாடு. ஓகே. தேசிய சரி பார்த்து சொல்றேன். 16 தான் வரும். நவம்பர் 1 வரும் நினைக்கிறேன் அந்த டேட். எனக்கு அப்படிதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு கோதுமையும் தமிழ்நாடு தென்னிந்தியாவுக்குலாம் பார்த்தா அரிசியும் கொடுத்துருப்பாங்க சார். ஓகே, அதான் கோதுமை அல்லது அரிசி. ஓகேண்ணா, 5 கிலோ இலவசமா கொடுத்து கொரோனா காலம் முடிந்த பின்பு இது என்ன பண்ணா நீட்டிச்சு வராங்க. 2021 டிசம்பர் வரை நீட்டிப்பட்டு பின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இணைக்கப்பட்டு 2023 டிசம்பர் வரை நீட்டி இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இந்த திட்டத்தை வந்து நீட்டிக்க மத்திய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஓகேவா? இது எந்த வருஷம் இது வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வந்து 2020 ஏப்ரல் கொரோனா டைம்ல. சரிங்களா? போலாமா? அடுத்தது வறுமை நச்சு சுழற்சி. ஓகே, இப்ப எந்தெந்த திட்டங்கள் பார்த்தோம்னு புரியுதுங்களா? என்னென்ன திட்டம் பார்த்தோம்? சும்மா ஒரு டேட்டா ஞாபகம் பாருங்க. என்னென்ன திட்டங்கள் பார்த்தோம் சொல்லுங்க போலாம். அந்தோதயா அன்ன யோஜனா பார்த்தோமா? 2000. ஓகேங்களா? பிரதான் மந்திரி இது பார்த்தோமா? மத்திய உணவு திட்டம் பார்த்தோமா? மதிய உணவு திட்டம். அதான் PM போஷன் சொல்றோமா? PM போஷன் மாத்திட்டான். அது எப்ப வந்தது? மதிய உணவு திட்டம் எப்போ? 1995. 2007 வந்து என்னவா மாச்சா? ஃபர்ஸ்ட் வந்து தேசிய ஆரம்ப கல்வி உறுதி திட்டம் சொல்லி வரும். அதுக்கப்புறம் 2007 வந்து மதிய உணவு திட்டம் மாத்திருக்கோம். 2021 தான் PM போஷன். சரி, மதிய உணவு திட்டம் பார்த்துட்டோம். இது பார்த்தோம். அந்தோதயா அன்ன யோஜனா 2000 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ICDS பார்த்தோமே 1975 ICDS. அப்புறம் என்ன பார்த்தோம்? என்ன சொல்றீங்க? உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 சார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இதுக்கு நடுவுல வேற ஏதோ ஒண்ணு பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னது? மிட் டே மீலா? மிட் டே மீல் 1995. இது பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? வேற என்ன திட்டம்? அது பார்த்தோம். TPDS பார்த்தோமா? TPDS
ஓகேங்களா 1997 வந்திருக்கும். அதுதான் வந்து 2013 தேசிய உணவு அந்த இது இருக்குல்ல, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 இணைச்சு அதை பார்த்துட்டு வந்தோம். வேற என்ன பார்த்தோம்? வந்து அந்தியோதனா அன்னை யோஜனாங்க சார். அந்தோதய அன்ன யோஜனா பார்த்தோம் 2000. அதுக்கப்புறம் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் 2018 தேசிய தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் 2007 மார்ச் 8 மார்ச் 8 சார். ராஜஸ்தான் 2007 தானே? 2007 மார்ச் இல்லைங்க சார். தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் 2018 மார்ச் 8 ஜின்ஜினு ராஜஸ்தான். அதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு இயக்கம்னு ஒண்ணு பார்த்தோம். அது எப்போ? தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் அங்க இருப்பாங்க. சொன்னேன் தேசிய உணவு பாதுகாப்பு இதான் நான் சொன்னேன் 2007. ஓகே 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 ஓகே. இல்ல நான் வருஷத்தின் அடிப்படையில சொல்றேன். தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் அது வந்து எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னா ஓகே பிஎம் போஷன் வந்து ஊட்டச்சத்து இயக்கம் வந்து 2018 அது பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்தோதயா 2000 2007 வந்து தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம். அதுக்கப்புறம் 2018 என்ன சொல்றாங்க? 2018 தான் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் போஷன் சொல்றாங்க. 2018 மார்ச் 8 2018 ஜின்ஜுனு. அதுக்கப்புறம் இது வந்து இதோட 2.0 அதான் சக்சம் அங்கன்வாடின்னு சொல்றோம். 2 லட்சம் அங்கன்வாடி நவீன தரப்படுத்தணும். பிளஸ் வந்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோம் போஷன் 2.0 பார்த்தோம். ஓகே போஷன் 2.0 2022 to 26. வேற என்ன பார்த்தோம்? தேசிய உணவு பாதுகாப்பு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி 2019 சரிங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி 2019. அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2020 வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020. ஓகேவா? சரி இது வந்து கதை தான். வறுமை நச்சு சுழற்சி சொல்றோம் இல்லையா? வறுமை நச்சு சுழற்சி என்ன? ஒருத்தன் வறுமையிலே பிறந்து வறுமையிலே வளர்ந்து வறுமையே மீண்டும் சாகுறான். அதான் வறுமை நச்சு சுழற்சி நம்ம புக்லயே இருக்கும். யார் இந்த வறுமை நச்சு சுழற்சியை சொன்னாங்க அப்படின்ற வறுமை நச்சு சுழற்சிக்கு வறுமைக்கு காரணம் என்ன? வறுமை தான். ஓகேங்களா? ஏழை நிலத்து வந்து ஏழையாவே இருக்குது. சரி 1953 ராக்னர் நர்க்ஸ் அவர் பேர் என்ன? வறுமை நச்சு சுழற்சியை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த சுழற்சியை சொன்னது வந்து வறுமை நச்சு சுழற்சி வந்து ராக்னர் நர்க்ஸ் 1953 நோட் பண்ணுங்க. என்னன்னா ஒருத்தர் வறுமையில இருக்கு. வறுமைன்றது எப்படி வரும்னா குறைந்த உற்பத்தி. வறுமையினால நமக்கு என்ன? இப்ப வறுமை விட்டுருங்க. குறைந்த உற்பத்தினால குறைந்த வருமானம் தானே கிடைக்கும். குறைந்த உற்பத்தினா குறைந்த வருமானம். குறைந்த வருமானத்தை என்ன பண்ணும்? குறைந்த தேவையை தான் பூர்த்தி செய்ய முடியும். அந்த குறைந்த தேவையினால மூலதனம் கிடைக்காது. நம்மகிட்ட சேமிப்பே கிடையாது. அதனால குறைந்த மூலதனம் இல்லாம முதலீடு கிடையாது. குறைந்த முதலீடு அது மீண்டும் குறைந்த உற்பத்தி மீண்டும் எங்க வருது? வறுமையை கொடுக்குது. மீண்டும் வறுமை அப்படியே ஒரு சுழற்சி வந்துட்டே இருக்கா? புரியுதுங்களா? குறைந்த உற்பத்தி அதனால குறைந்த மூலதனம் குறைந்த வருமானத்தினால குறைந்த தேவையினால மூலதனம் இல்லாதனால குறைந்த முதலீடு மீண்டும் குறைந்த உற்பத்தி அப்படியே மீண்டும் சுழற்சி வருது. இது சொன்னது இவரு பெண்களை nokki வறுமை. ஓகே 1970 டயானா பியர்ஸ் என்பவர்கள் பெண் இது சொல்றாங்க 70% பெண்கள் இந்தியாவில் வறுமை கொடுக்கிறே. சொல்லுங்க ரமேஷ். மேல ஒரு கூற்று படிச்சோம் சார். அது மாதிரி வந்து வறுமையிலே பிறந்து வறுமையிலே இருக்கிறங்கிற மாதிரிங்க சார். வறுமை சுழற்சிங்க சார். இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ல பார்த்தா ஒரு கூற்று வந்து படிச்சிருப்போம் சார். சார் மால்கம் டார்லிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வாழ்ந்து தன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு. கடனிலே பிறந்து கடனிலே அனுபவிச்சு கடனிலே விட்டு போறான். மால்கம் டார்லிங். சூப்பர் ரமேஷ். நல்ல பாயிண்ட் இது. கரெக்ட். ஓகே மால்கம் டார்லிங். ஓகேங்களா? ஓகே இவங்க அதே மாதிரி பெண்களின் அதாவது மால்கம் டார்லிங் 1900 என்ன வருஷம் ரமேஷ்? அது வருஷம் இல்ல. மால்கம் டார்லிங்ன்றவரு ஒரு விவசாயி கடன்லயே பிறந்து கடன்லயே வளர்ந்து கடனையே விட்டுட்டு சாகுறான் அப்படின்னு சொன்னது ஏன்னா மால்கம் டார்லிங். கடனை பத்தி சொன்னா கடன் சுழற்சி பத்தி சொன்னா மால்கம் டார்லிங். நச்சு சுழற்சியை பத்தி சொன்னா 1950 யாரு பேரு ராக்னர் நர்க்ஸ் 1953 ராக்னர் 1953. சரி பெண்கள் வந்து சொல்றாங்க பெண்கள் வந்து இந்தியாவில் வந்து பெண்கள் கிட்ட தான் அதிக வறுமை இருக்கு அப்படின்னு 1970 டயானா பியர்ஸ் என்பவர் சொல்றாரு. 70% பெண்கள் வந்து வறுமை கொண்டு கிழக்கிறாங்கன்னு. இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஊதிய இடைவெளி அது பார்த்துட்டோம். ஊதிய இடைவெளி என்ன இருக்கும்? இந்தியாவில் வந்து பாலின ஊதிய இடைவெளி 19% இந்தியாவில் 2023. கல்வி கற்க எதிர்கொள்ளும் பெண்களால் கல்வி கற்க முடியல. ஊதியம் மற்றும் பெறாத பணி சுமை வீட்டு வேலை வந்து அதிகமா இருக்கு இல்லையா? ஆணாதிக்கம் வேலை வாய்ப்பு இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து முடிவெடுக்க உரிமை குறைவது பெண்களுக்கு எதிரான வன்மை சும்மா காமனா போட்டுதான். வறுமை ஒழிக்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? வேலைவாய்ப்பு இந்த திட்டங்கள்லாம் இந்த முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மேற்கொண்டதெல்லாம் என்னது? மேல பார்த்தலாம் என்னது? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஊட்டச்சத்தை இது பண்றதுக்கான திட்டங்கள். நம்ம முன்ன பார்த்தலாம் என்னது? ஊட்டச்சத்து. புரியுதுங்களா? இதுவரையும் நான் பார்த்து பசி பட்டினி ஊட்டச்சத்துக்கான திட்டங்கள். இதுக்கு மேல பார்த்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பார்த்துலாமா? இந்த இதை மட்டும் பார்த்துலாம். சும்மா டைட்டில் மட்டும் பார்த்துலாம். ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் எப்போ?
1978. ஒரு இடத்துல என்ன இருக்குன்னா 1978, ஒரு இடத்துல 1976க்கும், ஒரு இடத்துல 1980க்கும். அது அறிவிச்சது 1976, சட்டம் திட்டம் போட்டது வந்து 78, நடைமுறை வந்து 80. சரிங்களா? காமனா 1978 ஞாபகம் வச்சுங்க. ஐஆர்டிபி, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எழுதுறீங்களா? எழுதிங்க. 2வது, சுய வேலைவாய்ப்புக்கான கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி அளிக்க திட்டம். நம்ம புக்லயே இருக்கும் பாக்ஸ்ல. கிராமப்புற சுய வேலைவாய்ப்புக்கான, அதாவது ட்ரைனிங் ஆஃப், சுய வேலைவாய்ப்புக்கான பயிற்சி, ட்ரைனிங் ஆஃப் ரூரல். இது யாருக்கு தான்? கிராமப்புற இளைஞர்களுக்கு. ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கான பயிற்சி அளிக்கும் திட்டம் 1979. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம். அப்புறம் என்ன பண்ணா, சரி ஒரு கிராமத்தை வளர்ச்சி அடையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? வேலை வாய்ப்பு அளிக்கணும். அந்த வேலை வாய்ப்புக்கு தான் என்ன பண்றோம்? பயிற்சி அளிக்கிறோம். அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டத்துக்கு தான் 1979 ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சரி வேலை வாய்ப்பு ட்ரைனிங் எழுதிட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா? அப்ப தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். இப்ப மேல வர திட்டத்தெல்லாம் நம்ம வேற எங்க யூஸ் பண்ணலாம்? கிராமப்புற வேலை வாய்ப்பின்மைக்கு இதை பயன்படுத்தலாம். நான் சொல்றதா ஊரக பொருளாதாரம் ஒரு டைப் படியுமா? அதுல ஃபுல்லாத்தையும் இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதே வேலையின்மைக்கு இந்த திட்டம் பயன்படுத்தலாம். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். கிராமத்தை வளர்ச்சி அடையணும் திட்டம் போடுறான். வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஒரு வேலை வாய்ப்புக்கு என்ன உனக்கு பயிற்சி தேவையா? அப்ப பயிற்சி அளிக்கிறது பார்த்தா ட்ரைசம் அடுத்த வருஷம் 1979. சரி பயிற்சி அடைஞ்சிட்டேன், அப்ப வேலை வாய்ப்பை கொடுக்கணுமா? அப்ப வேலை வாய்ப்பு திட்டம் 1980. ஓகேங்களா? கிராமப்புற நிலமற்ற வேலை வாய்ப்பு திட்டம். சரி கிராமப்புறத்துல நிலமற்றவன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணணும். அந்த திட்டத்தை பார்த்தா யாரெல்லாம் நிலம் இல்லையோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். அதுதான் என்னது? 1983. ஓகேங்களா? ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், RLEGP. ஜின்ற வார்த்தை வந்தாலே அது பேர் என்ன? கேரண்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜின்னு வந்தாலே கேரண்டி. ஓகேவா? சொல்ல போனா கிராமப்புற நிலமற்ற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 80. அதுல ஹைலைட்டா நிலமற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எப்போ வருது? 1989. நான் தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆல்ரெடி. 1989 என்ன வருது? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. சரிங்களா? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. எழுதுறீங்களா? JROன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 1993. வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ? வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஆமா 1993. எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம், EAS சொல்றாங்க, 1993. ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி என்ன சொன்னேன்? இந்தியா எப்போ சுதந்திரம் அடிச்சு? 1947. கூட்டல் 50 கூட்டு பொன் விழானா என்ன அர்த்தம்? 7, 4, 5 கால்குலேட்டர் வேணுமா? 9, 9 1997. அப்போ சொர்ண ஜெயந்தினா பொன் விழா ஆண்டு 50வது பொன் விழாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சொர்ண ஜெயந்தி. சகாரி ரோஜ்கர் யோஜனா 1997. ஓகேங்களா? சகாரி ரோஜ்கர் யோஜனா எப்போ வந்துச்சு? சொர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா 1997. சரி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேங்களா? DAY, DAYனா என்ன சொல்லுவோம்? தீன் தயாள் அந்தோதயா யோஜனா 2015 பார்த்தோமா? சார் இதுக்கு கீழே 2014 15 சார். 2014 இல்லையா? 15 2015. இது கீழே 2 திட்டங்கள் பார்ப்போம். ஒன்னு வந்து DAY NRLM, நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் பார்ப்போமா? அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் எப்போ வந்தது? 2011. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? DAY NULM, நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் சொல்லுமா? அது எப்போ மிஷன் சொல்லுவோம்? அது எப்போனா 2013. இப்போ இந்த NRLM வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்குன்னா, ஓகேங்களா, சொர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கர் யோஜனாவா இருந்திருக்கும். நான் சொன்னேன் சொர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கர் யோஜனாவா இருந்திருக்கும். எப்போ? 1999. ஓகேவா? தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு என்ன பேரு? சொர்ண ஜெயந்தி, அதாவது சொர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ்கர் யோஜனா. ஸ்வராஜ்கர் யோஜனான்னு என்ன சொன்னேன்? சொர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா கிராமப்புற சுய வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். 1999 இருந்திருக்கும். அது 2011 தான் என்ன இருக்கும்? NRLMனு பேர் மாறி இருக்கும். அதாவது வெறும் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னு பேர் மாறி இருக்கும். அதை தான் 2015 என்ன கொண்டு வச்சுட்டாங்க? இது ரெண்டுத்தையும் இந்த திட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த திட்டம் ஓகேவா? இப்போ என்னோட கணிப்படி அந்த வார்த்தை இருக்குதான்னு பாக்கணும். ஓகேவா? சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா தான் வருது. அங்க இருக்கு பாரு, நான் சொல்லிட்டேனா? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. கரெக்டா சொன்னா?
இந்த திட்டம் தான் என்னவா மாறிருக்கு? 2011 தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமா மாறிக்குன்னு சொன்னா இதை தூக்கிட்டு போய் எங்க வச்சுட்டான்? 2015 தீன் தயாள் அந்தோதயா யோஜனா கீழே வச்சுட்டான்னு சொன்னா இதையும் 2013 சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் நடத்திருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் சொன்னேன் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, படிச்சதை வச்சு சொன்னோம் இல்லையா, அதை வச்சு சொன்னேன். இது எதுவுமே இப்ப புரியுதுங்களா? நம்ம படிக்கிற எதுவுமே வேஸ்ட் ஆகல, ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே யூஸ் ஆகுது. சரியா? ஓகேவா? சோ அடுத்த போலாமா? இது எழுதிட்டீங்களா? சொர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா எப்பன்னு கேட்டனா 1997. அதுவே சொர்ண ஜெயந்தி கிராம் சுவராஜ்கர் யோஜனா எப்பன்னு கேட்டனா 1999. அது எப்போ தேசிய வாழ்வாதார இயக்கமா மாறிச்சுன்னா 2011. அதுக்கப்புறம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. இது ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன பண்ணிட்டான்? தீன் தயாள் அந்தோதயா யோஜனா 2015. இதுல நடுவுல ஒரு திட்டம் இருக்கு 2001 சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. என்னது? சம்பூர்ண SGROன்னு சொல்லுவாங்க. சம்பூர்ண ஓகேங்களா? சம்பூர்ண அதாவது சம்பூர்ண முழுவதுமான அர்த்தம். சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001. சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா இப்போ 2001. ஓகேங்களா? அது தீன் தயாள் சொல்லிட்டேனா? தேசிய நகர்ப்புறம். அது தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா 2014 சாரி. தீன் தயாள் உபாத்தியாயனா என்ன அர்த்தம்? வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா? உபாத்தியாய கிராமின் கிராமப்புற கௌசல்யான என்ன சொன்னா திறன் பயிற்சி திட்டம். கௌசல்யானா என்ன? திறன் பயிற்சி. ஓகேங்களா? தீன் தயாள் உபாத்திய நோட் பண்ணுங்க, திட்டத்து பேரு தீன் தயாள் உபாத்தியா கிராமின் கௌசல்யா யோஜனா. கௌசல்யான்னு வச்சா கிராமப்புற. ஓகேங்களா? கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம். ஓகேங்களா? சோ இது எப்போ? 2014. நோட் பண்றீங்களா? 2014 பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அதேதான், இதுவும் என்னன்னா விகாஸ் யோஜனாவும் என்னன்னா திறன் பயிற்சி தான். இதுவும் திறன் பயிற்சி, மேல இருக்கிறதும் திறன் பயிற்சி. பிரதான் மந்திரி கௌசல் வந்தாலே திறன் தான். விகாஸ் யோஜனா 2015. ஓகேங்களா? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8. இப்ப 2024-25 வரவு செலவு திட்டப்படி எவ்வளவு கூட்டம்? 20 லட்சம். இப்போ தருண் பிளஸ் சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்தோமா? சிசு ஆமா சிசு. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? சிசு அது பேர் என்ன வரும்? சுரக்ஷாவா இல்ல சிசு தருண். சிசு ஒண்ணு பாப்போம், இன்னொன்னு சிசு கிஷோர். அவங்க வந்து தருண். ஓகேங்களா? அந்த தருண் வந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இப்ப தருண் பிளஸ் 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 8. ஓகேங்களா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இதுல வந்து பெண்கள் தான் அதிகம். ஸ்டார்ட் அப் திட்டம் ஞாபகம் இருக்கா? 2016 ஜனவரி 16. கரெக்டா? 16 வரும். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16 தான் வரும். ஓகே, என்ன பண்றோம்? தொழில் தொடங்குவதற்கான திட்டம். சரி, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா ஷீட் ஃபண்ட் திட்டமா. ஸ்டாண்ட் அப் திட்டம் எப்போ 2016. இதே போவோம் ஏப்ரல் 5 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏப்ரல் 5 ஸ்டாண்ட் அப் திட்டம். ஸ்டார்ட் அப் இது என்ன பார்த்தோம்? ஒரு SC ST பெண்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேங்க் ஒரு SC ST பெண்களாச்சும் என்ன கொடுக்கணும்? எவ்வளவு கடன் கொடுக்கணும்னு பார்த்தோம்? 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை. 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடன் கொடுக்கணும். அதுல நடுவுல ஒரு திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட்டு ஃபண்ட் திட்டமா. சீட்டு ஃபண்ட் அதாவது இந்த சீட் போட்டு ஃபண்ட் சேர்க்கிற மாதிரி இருக்கணும். 2021. இது மட்டும் நம்ம படிச்சது கிடையாது, அதை பின்னாடி வச்சிடலாம். 2021 ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் திட்டம். இது பார்த்தோம். திறன் இந்தியா திட்டம் 2016. அதேதான், அந்த பிரதான் மந்திரி விகாஸ் யோஜனா 2015 வரும். அதுக்கு அடுத்து வந்து திறன் இந்தியா திட்டம் 2016. பிரதான் மந்திரி தக்ஸ். ஓகேங்களா? பிரதான் மந்திரி தக்ஸ் திட்டம் 2021. அது என்ன தெரியல. பிரதான் மந்திரி தக்ஸ் TAKSH தக்ஸ் டிஜிட்டல் அந்த கல்வி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து எப்படி தொழில் தொடங்குறதான கல்வி கொடுத்தான் தக்ஸ் திட்டம் வரும். ஆத்ம நிர்பான் பாரத் ரோஜ்கர் யோஜனா. இது நோட் பண்ணுங்க. ஆத்மா நிர்பர் பாரத் ரோஜ்கர் யோஜனா 2020. எப்போ வருது? ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கர் யோஜனா. நோட் பண்ணி வச்சுங்க. ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஓகேவா? 2020 நம்ம புதுசா இருக்கு. ஆத்ம எங்கேயும் படிக்கல. ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா. பாரத்னா அது இந்தியா அளவுல வேலை வாய்ப்பு திட்டம். ஆத்ம நிர்பான் பேர் வைக்கிறாங்க. 2020. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எப்போ? முக்கியமான திட்டம் 2006. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 2006. சரிங்களா? இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா படிச்சு வச்சுக்கணும். அடிக்கடி கேட்பான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்ன பேரு? 2006. சட்டம் 2005. ஓகேங்களா? திட்டம் தொடர்ந்தப்போ 2006. அடல் இன்னோவேஷன் திட்டம். அடல் இன்னோவேஷனா அந்த நகர்ப்புறத்தை வந்து இது பண்றது, தூய்மையாக்குற திட்டம். அடல் இன்னோவேஷன் திட்டம் எப்போ? 2016. ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. அடல் இன்னோவேஷன் எழுதுறீங்களா இல்லையான்னு தெரியலையே, யாரும் எழுத மாதிரி தெரியல. ஓகே, அடல் இன்னோவேஷன் திட்டம் 2016 மிஷன்.
புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம். ஓகேங்களா, புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் ஓகேங்களா ஆஸ்பயர்னு சொல்றாங்க. ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னோவேஷன் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் சொல்றாங்க. புதுமை கிராமப்புற தொழில்கள், புதுமை கிராமப்புறத்துல புதுமை தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம் எப்போ 2015. பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா எப்போ பார்த்தோம்? பிரதான் மந்திரி விகாஸ், ஆமா பிரதான் மந்திரி என்ன பேர் இருக்குது, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015 பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இந்த திட்டம் வந்து 2015. சுய வேலை மற்றும் திறமை பயன்பாடு திட்டம் என்ன சொல்றாங்க, SCTU ஓகேங்களா, C2 ஸ்கீம் சொல்றாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் ஸ்கீம், சுய வேலை மற்றும் திறமை பயன்பாட்டு திட்டம் 2015. இதெல்லாம் அதிகம் கேட்கல. இதை நோட் பண்ணுங்க. பிஸ் போர்ட்டல் எப்போ? பிஸ் போர்ட்டல் 2023. அடுத்து வந்து சாரம், இது நோட் பண்ணுங்க. சாரம் வந்து 2021. சாரம் ஓகேங்களா, சாரம் 2021 ஓகேங்களா. 2 போர்ட்டல், ஒன்னு வந்து பிஷ் போர்ட்டல் வந்து 2021 பிஷ் ஓகேங்களா. அதே மாதிரி சாரம் வந்து 2021 எழுதிங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான், கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் மூணுத்தையும் சேர்த்து ஒரு திட்டம் 2020 ஓகேங்களா. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எப்ப பார்த்தோம்? 2020 தானே பார்த்தோம். அதே சமயத்துல தான் ரோஜ்கர் அபியான் திட்டம் ஓகேங்களா 2020. பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம், பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் அதான் இந்த ஸ்ட்ரீட் வெண்டார். இது ரொம்ப தெருவோர வியாபாரிகள் இருக்காங்கல்ல, கொரோனா டைம்ல வந்து தெருவோரத்துல கடையெல்லாம் அடைச்சிட்டோம்ல, நம்ம எந்த கடையும் வைக்க உள்ளல, அந்த அப்போ அவங்களுக்கான நிதி உதவி வழங்குற திட்டம் அது பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் 2020. பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் அட்மா ஆத்ம நிர்பார் நிதியா ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி, அதுதான் என்னன்னா பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் 2020. அதுக்கப்புறம் 20 அம்ச திட்டம் பார்த்தோமா 1975. யாரு 1975? பிரதமர் இந்திரா காந்தி, அதை எழுதிக்கலாம். அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கு வந்து 1993 வந்து 5 கோடி கொடுப்பாங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கு எவ்வளவு? 5 கோடி. அதுதானே 5 கோடி 5 லட்சமா? 5 கோடி தான் வரும் நினைக்கிறேன். இருங்க எவ்வளவு கொடுக்குறான்னு பார்க்கலாம். இந்த 5 கோடி ஓகேங்களா. அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு திட்டம், ஒரு எம்பிக்கு எவ்வளவு? 5 கோடி. அது நோட், அது 1993. வேற என்ன திட்டங்கள் இருக்கு? தேசிய சமூக உதவி திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. தேசிய சமூக உதவி திட்டம். டைம் வச்சு சாப்பாட்டுக்கு போனோம். ஓகே, தேசிய சமூக உதவி திட்டம் 1995 சரிங்களா. ஆகஸ்ட் 5 1995. இது முழுக்க யாரு? மத்திய அரசு. இது கீழே என்னென்ன தருவாங்க? முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவைகளுக்கு விதவைகள் உதவித்தொகை, மாற்றுத்திறனாருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, முதியோருக்கு வந்து முதியோர் என்னப்பா முதியோர் அதான் ஓய்வூதிய தொகை ஓகேங்களா. ஓஏபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஜிஎன்ஓஏபிஎஸ் ஓகேங்களா. ஐஜிஎன்ஓஏபிஎஸ்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் ஓகேங்களா. அதே மாதிரி விதவைகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் IGNWPS சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து டிசபிலிட்டி ஸ்கீம் சொல்லுவாங்க. அப்புறம் வருமானம் ஈட்டும் குடும்ப தலைவனை இழந்த நலிவடைந்த குடும்ப தலைவனுக்கான இது. அப்புறம் ஏழை குடும்பங்கள், இது எல்லாமே எதுக்கு? அப்ப 3 திட்டங்கள் இதுக்குள்ள வந்து முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளியுடைய ஒரு வருமானம் ஈட்டும் குடும்ப தலைவனை இழந்த குடும்பத்திற்கு, ஏழை குடும்பத்துக்கு ஓகேங்களா. 5 திட்டம். இது வந்து இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு திட்டம் சொல்லி IGNOAPS. வயசு எவ்வளவு? தகுதி வயசு வந்து 60 வயசுக்கு மேல இருந்தா தான் அவங்க முதியோர். அவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1200 ரூபாய் தராங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அவ்வளவுதான். தமிழக அரசு மத்திய அரசு பங்கு தொகையுடன் சேர்த்து 1500 ரூபாய். இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளர் ஓய்வூதிய தொகை எவ்வளவுனா IGND, அதான் சொல்ல இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம். இது எவ்வளவுனா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க 18ல இருந்து எல்லாமே தான் போடுறாங்க. இது வந்து 80 ஊனநிலை 80%, அதாவது இந்திய அளவுல. தமிழ்நாடு வந்து 40% மேல இருந்தாலே போடுறாங்க. 1500 ரூபாய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல. நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு? 1500 ரூபாய். அதே மாதிரி வந்து இந்திரா காந்தி விதவை ஓய்வூதிய தொகை IGNWPS, இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம். இது வந்து 40 வயசுக்கு மேல இருக்கணும். விடோவா இருக்கிறவங்க, ஆதரவற்ற விதவை 40 வயது முதல் 79க்குள்ள இருக்கணும். இவங்களுக்கு வந்து 1500 ரூபாய். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப எல்லாத்துக்குமே 1500 ரூபாய். எதுக்கு மட்டும்தான் 1500 ரூபாய்? மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் 1500 ரூபாய். அது வந்து தேசிய குடும்ப நலன் திட்டம். ஆமா, கணவனை இழந்த இவங்களுக்காக குடும்ப நலன் திட்டம். அதாவது குடும்ப தலைவனை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தராங்க? 20000 ரூபாய் உதவித்தொகை. உங்களை தேசிய குடும்ப நலன் திட்டம் 20000 ரூபாய். அப்புறம் வந்து அன்னபூர்ணா திட்டம். எது? இந்த முதியோர்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது. தேசிய முதியோர் ஓய்வூதியம் கிடைக்காதவங்களுக்கு இல்லையா, யாரெல்லாம் ஓஏபி வாங்கலையோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க? மாசத்துக்கு 10 கிலோ அரிசி வந்து எக்ஸ்ட்ரா தராங்க, அரிசியோ கோதுமையோ. அதுதான் என்னது? அன்னபூர்ணா திட்டம். இந்த திட்டத்தை எங்க கொண்டு சேர்த்தாங்கன்னா 2007 திட்டம் தேசிய சமூக உதவி திட்டம் கீழே சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. இதான் என்ன சொல்றோம்? அந்தோதியா அன்னபூர்ணா யோஜனா சொல்றோம்ல, அந்தோதியா அன்னபூர்ணா யோஜனா, அந்த திட்டம் தான் இது.
10 கிலோ அரிசி வந்து கோதுமை இலவசமாக இருந்தது. 2000 திட்டம் தேசிய சமூக இது. அதாவது ஃபர்ஸ்ட் 4 திட்டங்கள் இருந்தது. இப்ப 5வது திட்டமா அன்னபூர்ணா திட்டத்தை சேர்த்துட்டாங்க. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம் என்ன திட்டம்? புறா திட்டம்னு சொல்லும் இல்லையா? 2004 2005 அப்துல் கலாம் ஐயா காலத்துல இருக்கும். ஆமா, இன்னொரு இடத்துல 2002 கூட படிப்போம். இந்த இடத்துல 2004 2005 இருக்குது. நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம் என்னது? புறா திட்டம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் நிறுவப்பட்டது. இதோட விரிவாக்கத்தை கேட்டாங்க. தி ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் amenities இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? புறா திட்டம் என்னது? தி ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் amenities இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா? அதாவது நகர்ப்புற வசதிகளை எங்க ஏற்படுத்தணும்? ஊரக பகுதியில ஏற்படுத்தணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நோக்கம்னா கிராமங்களை வந்து இணைச்சு அதை வந்து டெவலப் பண்ணணும். சாலை போக்குவரத்து, மின் இணைப்பு, கல்வி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, திறக்கழிவு, அதெல்லாம் அவ்வளவுதான். ஓகேங்களா? இத்திற்கு மாறாக ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனை அறிமுகம் செய்ததான். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனை வந்து அதுக்கப்புறம் அறிமுகம் செய்தாங்க. தேவையில்ல. அதான் ஷியாம் பிரசாத் எதுக்கு ஆப்போசிட்டா? புறா திட்டத்துக்கு ஆப்போசிட்டா. இது என்னன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ரூர்பன் மிஷன். ரூர்பன் ஆர்னா ரூரல், அர்பன்னா வந்து நகரம். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ரூர்பன் சொல்றாங்க. எப்ப தொடங்குறாங்க? 2016 பிப்ரவரி பிரதமரால் தொடங்கப்பட்டு மத்திய கிராமப்புற மேம்பாட்டு. அதேதான், மேல பார்த்ததை பேர் மட்டும் மாத்தி அமைக்கிறாங்க, ரூர்பன் கிராமம்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரத் நிர்மாண் திட்டம் 2005 நம்ம அங்கேயே படிப்போம், இதுலயே படிப்போம். இதுல நம்ம புக்லயே வந்து பாரத் நிர்மாண் திட்டம் போறோம் 2005. ஓகேங்களா? 2005 to 2006 ஊரக பகுதியில அதேதான் புறா திட்டம். அதுக்கப்புறம் அது என்னவா புறா திட்டத்துக்கு இன்னொரு பேரு தான் குடிநீர் வசதி, பாசன வசதி, மின்சார வசதி, வீட்டு வசதி, தொலைத்தொடர்பு வசதி, சாலை வசதி. எங்கன்னா கிராமப்புற பகுதியில, ஊரக பகுதியில. அது பேர் வந்து பாரத் நிர்மாண் திட்டம் 2005. ஓகேங்களா? வீட்டு வசதி திட்டம் பார்ப்போம்ல, இந்திரா ஆவாஸ் யோஜனா எப்போ பார்ப்போம்? புக்ல இருக்குமே. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு அங்கமா தான் இது. 1997 98 வீட்டு வசதி திட்டம். இந்திரா ஆவாஸ் யோஜனா பார்ப்போம் 1997 98ன்னு கொண்டு பாருங்க. 1997 98 இந்திரா ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி தர்றது, அவ்வளவுதான். ஆவாஸ்னாலே என்ன அர்த்தம்? ஆவாஸ்னாலே வீடுன்னு அர்த்தம். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2011. ஓகேங்களா? இந்திரா காந்தி எப்போ பார்த்தோம்? இந்திரா ஆவாஸ் யோஜனா 1997 98. ராஜீவ் ஆவாஸ் வந்து 2011. இது வந்து இப்ப என்னவா மாத்திட்டோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் என்று செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு செயல்படுத்துறாங்க. வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா 2001. வால்மீகி அம்பேத்கர். ஓகேங்களா? இது வந்து நகர்ப்புறத்துல வாழக்கூடிய சேரிகள், வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல வாழக்கூடிய இவங்களுக்கு மட்டும்தான் எந்த திட்டம்? வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா 2001. வால்மீகி அம்பேத்கர். ஓகேங்களா? ஆவாஸ் யோஜனா 2001. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நான் பார்த்தேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எது பார்த்தோம்? இங்க இருக்கு பாரு. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2011. இதை வந்து 2015 என்னவா மாறுதுன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவா மாறுது. சரிங்களா? இதை ரெண்டா மாத்திரம். ஒன்னு வந்து கிராமப்புறத்துக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அர்பன், அவ்வளவுதான். சரிங்களா? அது நமக்கு தேவையில்லை. வேற என்ன இருக்கு? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம், அதே தான் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? PMAY. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம்னு ஒண்ணு சொல்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம். நம்ம பார்த்தா பாராளுமன்ற உறுப்பினர் நிதி உதவி திட்டம். அந்த தொகுதி 1993. சரிங்களா? ஓகே. பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. சதக் யோஜனா இப்போ 2000. ஓகேவா? சதக் யோஜனா 2000 நோட் பண்றீங்களா? 10ல ஒரு சதக் யோஜனா வருமானம் சார். அதான் இது வந்து 2.0 இதான் மாறும். இது நோட் பண்ணுங்க. பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் வந்து 2000. ஓகேங்களா? அதோட 2வது கட்டம் தான் 2013. ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. 2001 2001 வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திட்டம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க 2013 இது திட்டம் 2. சரிங்களா? 2013 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு திட்டம் 3 வந்து 2019 2024. ஓகேவா? திட்டம் 4 வரையும் போச்சாங்க. 2024 25. அது எப்ப தொடர்னா 2000 தான். ஓகேவா? அதோட திட்டம் இருக்கு. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஸ்ரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சிருக்கோம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா 2019 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. சும்மா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அதிகம் படிச்சதில்ல. இதெல்லாம் அதிகம் தெரியல. நான் பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு 93, இலக்கு பொது விநியோக திட்டம் அதாவது TPTS 97, மதிய உணவு திட்டம் 95, ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டம் 75, அந்தோதய அன்ன யோஜனா 2000, போஷன் அபியான் 2018, பிரதான் மந்திரி கருப்பு யோஜனா 2020. ஓகேங்களா? அதுதான் பார்த்தோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? வேர்ல்டு பாவர்ட்டி அறிக்கை 2024 நம்ம பார்த்தோம் டேட்டா. இது ஒண்ணும் தேவையில்லை. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? இந்திய அளவுல இருக்கிற திட்டங்களை பார்த்தாச்சு. அடுத்தது தமிழ்நாடு அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா?
சார் ஓகே, டைம் இல்ல, மழை வருது, அதான் போறேன். பாய். சரிங்களா? கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், பாத்துங்க. ஓகே, அந்த திட்டங்கள்லாம் நான் குரூப்ல அனுப்புறேன் பிடிஎஃப். ஓகேங்களா? நீங்க வந்து திட்டங்களை மட்டும் எழுதி வச்சுங்க. எப்பப்போ எந்த வருஷம் சொல்லி 6 வயசா எழுதி வச்சுனாலே போதும். சரியா? ஓகே, பாய் பாய்.